ஹாய்ங்க. இந்த வீக்கெண்ட் வந்து நாங்கள் மாலுக்கு போயிருந்தோங்க. எப்போ இந்த மாலுக்கு வந்தாலும் நாங்கள் இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குங்க, அங்கே தான் சாப்பிடுவோம். ஆ கேக் கேக் சாப்பிட்றதுக்காகவே கண்டிப்பாக அந்த ரெஸ்டாரண்ட் போவோங்க. இதுதான் அது ரெஸ்டாரண்ட்டுங்க. வாங்க உள்ளே போகலாம். எப்போ இந்த ரெஸ்டாரண்ட் வந்தாலுமே 10 to 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி தாங்க டேபிள் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ நாங்கள் நேம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோங்க. இங்கே வாங்க, இங்கே என்னென்ன கேக் இருக்குதுன்னு பார்க்கலாம். அதோட ப்ரைஸ் எல்லாமே இங்கே எழுதியிருக்காங்கங்க. ஒரு பீஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ருப்பீஸில் 900 ருப்பீஸ்ங்க வரும். அதாவது $10 to $11 ஒரு பீஸோட ப்ரைஸ். ஆனால் கேக் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். சீஸ் கேக் எல்லாத்துலேயுமே சீஸ் போட்டு தான் பண்ணியிருப்பாங்க. நம்மளால் சாப்பிடவே முடியாதுங்க. ஒரு பீஸ் கேக் வாங்கினாலே எங்கள் 4 பேர்த்துனால சாப்பிடவே முடியாதுங்க. இன்றைக்கி என்ன கேக் வாங்கியிருக்கோன்னு இங்கே லாஸ்ட்டில் காமிக்கிறேன். வாங்க, ஃபைனலாக நம்மளுக்கு டேபிள் கிடச்சிருச்சுங்க. நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம போனோடனே ப்ரெட் பீஸ் 2-3 ப்ரெட் பீஸ் வைப்பாங்கங்க. இதை சாப்பிட்டாலே நம்மளுக்கு வயிறு ரொம்பிடுங்க. நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு காட்டேன். அவகேடோ ரோலும், அப்புறம் ப்ரான் ஏதோ ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. 3 பீஸ் ப்ரானும் ப்ரெட்டும் அதில் இருக்குங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சாப்பிட்ணுன்னு நினச்சா அந்த ஹோட்டல் கண்டிப்பாக வரலாங்க. நாங்கள் இன்றைக்கி பம்கின் கேக் தாங்க வாங்கியிருந்தோம். பம்கின் சீஸ் கேக்குங்க. அது இந்த க்ரீம்லாம் சாப்பிட மாட்டோம். இது வந்து சீசனுக்கு தான் இந்த கேக் கிடைக்குமா. ஸோ இந்த டைம் வந்து இந்த கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பை.